சைவ சமயத்தின்படி இந்த மேலே இறந்தோன்னா வெள்ளை துணி கட்டிக்கணும். வெள்ளை துணி அதை நீங்கள்லாம் கட்டணும்ன்ற மாதிரி ஒரு இது வந்து சைவத்தில் அப்படி பார்த்துருக்கு. இப்போ எனக்கு இப்போ 67 வயசுலேயும் நான் இந்த வேலை செலவு தொழில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு விட உங்கள் வருமானங்களில் தட்டுப்பாடுகள் என்ன மாதிரி இருக்கு? சும்மா போயின்னு இப்போ இந்த டோபி வந்திருக்கிறேன் காட்டுறதுக்கு வெள்ளைவான் துணி பார்க்க பால் மாதிரி தான் இருக்கும், முகம் பார்க்கலாம். விடாப்படியான கரைகள் மாதிரி இருக்குமல்லோ, அதுகளை நீங்கள் வெளியேற்றதுக்கு என்ன செய்வீங்க? கயறுகள் பிறண்ட மாதிரி. இப்போ நாங்கள் அன்றாடம் வீட்டில் உடுப்பு துவைக்கிறது தானே, அது நாங்கள் என்னென்ன பிழை விருப்பம் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் துவைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வீட்டில் துவைக்கிறதுக்கு இடையில என்னென்ன பிழைகள் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் பிரசிடன்ட். இந்த வீடியோ நான் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இது ஒரு சின்ன இன்டர்வியூ. அதாவது நான் ரோட்டில் அந்த ஐயா போய்க்க மகன் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 50 வருஷமாக நடந்து ஒவ்வொரு வீடு வீடாக போய் உடுப்படுத்து அந்த சலவை தொழில் செய்கின்ற ஒரு தொழிலாளி இருக்கிறார். அவரோட கதைப்பு பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. 50 வருஷம்ன்றது மிகப்பெரிய காலம். இப்போ வரைக்குமே அவர் செய்து கொண்டிருக்கின்றது பெரிய விஷயம். அவரோட பகிர்ந்து கொள்வோம். ஐயா வணக்கம். ஐயா உங்களோட பேரை சொல்லுங்க. வெள்ளத்தம்பி அலோசியஸ். நீங்கள் கிட்டத்தட்ட 50 வருஷமாக செய்கிறீங்களா? என்ன உங்களோட இது? அப்படி உங்களோட சொந்த இடம் என்னது? அந்த இடம் இடம் தான், ஜாழ்ப்பாணம் தான், பொன்மையின் அடி தான். சொந்தமே ஜாழ்ப்பாணம் தான். ஓகே. இப்போ நீங்கள் வந்து 50 வருஷமாக செய்யக்கு உங்களோட ஒரு வளர்ச்சி அடுத்த கட்டம் கடை அந்த மாதிரி விஷயங்களுக்கு போயில்லை? அப்படி செய்கிறதுக்கு எனக்கு வசதி வேணும். வசதி இல்லாத நான் அப்படி இன்னொருத்தனோட வேலைக்கு போகிறேன், சம்பளத்துக்கு போகிறேன். ஓகே. கிட்டத்தட்ட 50 வருஷமாக நீங்கள் சம்பளம் தான் செய்வீங்களா? நம்ம என்னாலேயே இல்லை, அது கடை இல்லை என்னட்ட எடுக்கிறதுக்கு. என்னட்ட அப்படி வசதி இல்லை. 50 வருஷமாக தொழில் செய்து கொண்டிருக்கீங்க. இதோட நீங்கள் கண்ட இடர்பாடுகள் என்ன? நான் என்னத்தை சொல்கிறேன் இடர்பாடு? உங்களுக்கு நாளாந்த வருமானம் வருகுதா? டெய்லி வராது. கழுவுற வேலை டெய்லி வராது. 2 நாளைக்கு இருக்கா 3 நாளைக்கு இருக்கா தான் கழுவுற வேலை வரும். கிட்டத்தட்ட எவ்வளவு காசு நீங்கள் ஒரு நாளைக்கு உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு? நாளைக்கு நான் 2500 2700 ஒரு நாளைக்கு காணுமா? இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க எவ்வளோ உழைச்சிங்க? ஆரம்பிக்க எவ்வளோ உழைச்சிங்க? அப்போ சம்பளம் குறைவு தானே. எவ்வளோ வரும்? சும்மா ஒரு கணக்குக்கு சொல்லுங்கள், எவ்வளோ வரும்? எனக்கு எல்லாம் தெரியாது. ஓகே. இப்போ நீங்கள் அப்போ எடுத்து நீங்கள் குடும்பம் நடத்துகிற அந்த வருமானமும் இப்போ இந்த வருமானம் எடுத்து குடும்பம் நடத்துறதுக்கும் என்ன இடர்பாடுகள் நீங்கள் பார்க்குறீங்க? அப்போ சாமான்கள் விலை குறைவு, இப்போ சாமான் விலை கூட. ஐயோ, அப்போ சம்பளத்தில் மிச்சம் பிடிக்கலாம், இப்போ மிச்சம் பிடிக்கிறா. ஓகே. இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடம் வீடு வீடாக போயிட்டு உடுப்படுத்து இது பண்ணிக்க உங்களை அவமதிக்கிற மாதிரி அல்லது உங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க மனசளவில்? இல்லை, இன்னும் அப்படி நான் போகிற இடத்துல என்ன வரவேற்று டீ தந்து சாப்பாடு தந்து தான் என்ன அனுப்புகிறாரு. உடுப்புகள் தந்து எனக்கும் உடுப்புகள் தெரியணும் போட்டு கொண்டு திரிவேன். இப்போ உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் இப்போவும் வேலை செய்கிறத பற்றி என்ன நினைக்கணும்? அது விருப்பம் இருக்கா நீங்கள் இந்த வயசுலையும் நடந்து வேலை செய்கிறத பற்றி? என்ன செய்கிற மேசன் வேலை செய்யலாம் என்னால். அப்போ இந்த வேலையை செய்து ரெண்டாலும் இந்த காலத்தை போக்காட்டுவோம்னு இருக்கிறேன். இப்போ நீங்கள் செலவை செய்கிறீங்களானே, இப்போ செலவு இயந்திரங்கள் நவீனமயப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வித்தியாசமாக வந்துட்டுது. இப்போவுமே இந்த தொழிலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கு, மக்கள் காட்டி நம்ம அதை கொடுத்து இப்படி செய்கிறத பற்றின விஷயங்கள். செலவு இயந்திரத்தை விட கையால் செய்கிறது தான் அவைக்கு அந்த விருப்பம்ன்றபடியாக நடத்தாரணும். எவ்வளோ காலமாக நீங்கள் அந்த கையால் துவைக்கிறீங்களா? இங்கே எந்த இடத்துல நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் அங்கே துவைக்கிறீங்க? வீடு தானா இல்லது? இல்லை, ட்ரைனிங் கொலிக்க செய்கிறேன். ட்ரைனிங் கொலிச்சு ஃபாதர் மாதிரிக்கு செய்கிறேன். ஓகே. வெளியாக்கின வீடுகளில் அப்படி எடுத்து அதுவும் எடுத்து கொண்டே கழுவி கொண்டு வந்து கொடுப்பேன். ஓகே. மினிக்கு மினுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, அவர்கிட்ட கொடுத்து மினிக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். இப்போ நீங்கள் எடுக்க உடுப்புகளுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் காசு எடுக்கிறீங்க? உடுப்பு கணக்கா இல்லது ஒவ்வொரு உடுப்புக்கு பேர் ஜீன்ஸு ஷர்ட் அப்படி இருக்கு ஒன்றுக்கு ஒரு கணக்கு? ஒரு கணக்கு. ஜெயின் பெல்ஸுக்கு ஷர்ட்டுக்கு ஒரு கணக்கு, சரத்துக்கு ஒரு கணக்கு, சீட்டுக்கு ஒரு கணக்கு, துவாய்க்கு ஒரு கணக்கு, அப்படி ஒரு கணக்கு. லேஞ்சிக்கு கணக்கு இல்லை, பெண்டருக்கு கணக்கு இல்லை, லாங்கேட்டருக்கு கணக்கு இல்லை, அதுக்கெல்லாம் ஒன்றுக்கும் கணக்கு இல்லை. பெட்ஷீட்டு, சரம், துவாய், பெனியன் அதுகளுக்கு தான் கணக்கு. நீங்கள் எந்தெந்த இடங்களில் நீங்கள் தெரிவு செய்து போகிறீங்க? இப்போ நீங்கள் வளமையாக செய்கிற இடங்கள் எந்தெந்த இடம்?
எல்லா இடமும் போவேன். பாசூர் போவேன், கொழம்புத்துறை போவேன். இந்த இந்த சுற்றுவட்டத்துக்குள்ள இடங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ள நீங்கள் உங்களோட இதை செய்றீங்க. செய்கிறேன். இப்போ ஐயா நீங்கள் சின்ன வயசுல இருந்து இந்த தொழில் செய்கிறீங்க. இப்போ உங்களுடைய அப்பா இதே தொழில் செய்தவரா வேற இது செய்தவரா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா வந்து 2 தொழில் செய்தவர். ஓகே. ஒன்று எங்களோட செலவு தொழில் செய்தவர், இன்னொன்று பேப்பர் போடுற வேலை செய்தவர். ஓகே. பேப்பர் போடுற வேலை அவருக்கு இது இல்லாத காலத்தில் பேப்பர் போட போவேன். ஓகே. இது பேப்பர் இல்லாத நேரத்தில் இங்கே செலவு தொழிலை செய்வேன். பொழுதுக்கு போய் நீங்களும் சேர்ந்து போறீங்க அப்படியா? இல்லை அவர் தானா போவேன் பேப்பர் போடுற வேலை. ஓகே. நான் அவரோட செலவு தொழில் சின்ன வயசுலேருந்து செய்கிறேன். ஓகே. ஐயா நீங்கள் இவ்வளவு எனர்ஜியா இவ்வளவு ஆக்டிவா இன்றைக்கு உங்களுக்கு நடந்து தெரியுங்களா? உங்களோட சாப்பாடு பழக்க வழக்கம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது? சாப்பாடு அப்பா அந்த நேரம் அம்மா ஐயாவுக்கு குரக்கன் புட்டை அவிச்சு கொடுப்பான். அப்போ அதில் எனக்கும் அவிச்சு தருவான், முட்டையை அடித்து தருவான். ஐயாவோட 2 மணிக்கு ஒழும்பினானண்டா 10 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும். இப்போ இன்றைக்கு ஒரு ஷர்ட்டு துவைக்க தெரியாதவனும் இருக்கிறான், சரம் துவைக்க தெரியாதவனும் இருக்கிறான், ஒரு பெட்ஷீட் அடித்து தூக்கி துவைக்க தெரியாதவனும் இருக்கிறான். தெரியும். அப்போ நான் ஐயாவோட சின்ன வயசுல இருந்து இந்த தொழிலை பழகினபடியாக தான் இன்றைக்கும் தலை நிமிர்ந்து வேலை செய்யும். இப்ப இந்த மக்களுக்கு தானே இப்ப வளர்ந்து வர சமுதாயம் இருக்கு தானே, இந்த சமுதாயத்துல இதே தொழிலை செய்யறதுக்கு ஆர்வம் காட்டினமா இல்லையா? உங்களோட தொழில் சார்ந்த ஒரு பார்வைக்கு சொல்லுங்க. எங்களோட தொழிலுக்கு எங்கேயும் மதிப்பு இருக்கு, மதிப்பு இருக்கு, எல்லா இடமும் எங்களோட தொழிலுக்கு மதிப்பு இருக்கு. எங்க போனாலும் டோபி வாரியர் என்று சொல்லி கதிரியை போட்டு டீயை தந்து உபசரிச்சு தான் அனுப்புவாங்க. இப்ப எதிர்காலம் வளர்ந்து வர தலைமுறை அந்த தொழிலை செய்ய ஆசைப்படினமா அவையின் பார்வை எப்படி இருக்குன்னு பிரச்சனை இல்லை, செய்ய ஆர்வமா இருக்கணும். சரி, அதே மாதிரி இந்த மரண சடங்குன்ற விஷயம் இருக்குதானே, இந்த மரண சடங்குக்கும் உங்களோட தொழிலுக்கும் இடையிலான தொடர்புகள் எப்படி இருக்கு? மரணச்சடங்குகள் வந்தா மரணச்சடங்குகள் வந்தா சும்மா போயின்னு இப்போ அந்த டோபி வந்திருக்கிற காட்டுறதுக்கு அந்த மரணச்சடங்கு நடக்குதாண்டா வேற முன்னுக்கு நிற்கட்டுமாண்டு அவங்க சொல்கிறத அவங்க மரணச்சடங்குல நிற்கிறவங்க சொல்கிற அதை இதை செய்யன்னு சொன்னால் செய்தா சரி. சைவ சமயத்தின் படி இந்த மேலே இறந்தோன்னா வெள்ளை துணி கட்டிக்கணும், வெள்ளை துணி அதை நீங்கள்லாம் கட்டணும்ன்ற மாதிரி ஒரு இது வந்து சைவத்துல அப்படி பார்த்துருக்கு. இந்த வாழைக்குள்ள கடைசியா இறந்ததுக்கு வாழைக்குள்ள வெட்டேக்க அதை அவைக்கணும் ஒதுக்கி வைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் பார்த்துக்கேன். அப்படி உங்களுக்கு இருக்கான்னு இருக்கு? ஓ, வாழைக்குழியை தெரிவினம், அரிசியை தெரிவினம், சடங்கா இருக்கா? நீங்களாம் செய்யணும்ன்ற விஷயம் இருக்கா? ஓ, நாங்கள்லாம் செய்யணும். மேலே வெள்ளியை கட்டுறது, வெள்ளியை கட்டினா அது சிலவு மட்டும் கிடக்கும். ஓகே. ஓகே. சிலவு மட்டும் கிடந்தா சிலவுக்கு போக அரிசியை தெரிவினம், வாழைக்குழியை தெரிவினம், தேங்காயை தெரிவினம், மரக்கறி தெரிவினம், எல்லாம் தெரிவினம், கொண்டு போ காசும் தெரிவினம் கொண்டு வரும். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் நடந்து இந்த தொழிலை செய்வீங்க? நான் கன தூரம் நடப்பேன். இங்கேருந்து டவுன் மட்டும் நடந்து போவேன். ஒவ்வொரு நாளும் நடந்து தான் நடந்து போவேன். சரி, இப்போ உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைச்சா அல்லது இன்னொரு விஷயம் நீங்கள் செய்தால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும்? இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராச்சும் உங்களுக்கு உதவி செய்யணும், இல்லை ஒரு கடையை ஒன்று செய்து தரணும், அல்லது உங்களை ஏதாச்சும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? அப்படி எனக்கு ஒரு ஆள் என்ன கேட்டது, நான் கடை போட்டு தரேன் செய்யுங்க, நான் அப்படி விருப்பப்படையில வேண்டாமண்டு விட்டுட்டு. ஓகே, நன்றி ஐயா. நான் வந்து உண்மையாக நினைச்சான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள் நடந்து ஒவ்வொரு இடமா போய்க்க ஜென்ரலாக நாங்கள் பார்க்க எங்களுக்கு ஒன்று இருக்கும், மன கஷ்டமா இருக்கும். ஒரு வயசான ஐயா இந்த டைம்ல இப்படி செய்கிறாருன்றது வந்து ஒரு மன கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப இவர் உங்களை சொல்லிக்க சொன்னா கிட்டத்தட்ட 50 வயசா தான் செய்யாருன்ற ஒரு பெருமையான ஒரு விஷயம் சொல்லிக்க அதெல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோ நாங்க எடுத்து ஆகணும், அன்னையை பற்றி நாங்க சொல்லணும் என்ற விஷயத்துக்கு அடுத்து அவங்களை எடுக்கிறோம். நேரம் உங்களுடைய அனுபவ பகிர்ந்து இப்போ எனக்கு இப்போ 67 வயசு. 67 வயசுலேயும் நான் இந்த வேலை செலவு தொழில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கே ஞாபகம் சொன்னா இந்த மழை காலங்கள்ல உங்களோட தொழில் எப்படி? மழையிலையும் செய்வேன். மழையிலையும் கழுவி பெல்ஸுகள், ஷர்ட்டுகள், லாங்ஸுகளை கொடியில் காய போடுறது, சீட்டுகளை கீழே நிலத்தில் விரிக்கிறது. இந்த மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு விட உங்களை வருமானங்கள்ல தட்டுப்பாடுகள் என்ன மாதிரி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்லது? மழைக்கும் பரவாயில்லை, வேலை செய்வேன்.
இந்த விடாப்பிடியான கரைகள் மாதிரி இருக்குமல்லோ அதுகளை நீங்கள் வெளியேற்றுறதுக்கு என்ன செய்றீங்க? கயறுகள் பிறண்ட மாதிரி அப்படி வந்தா டின்னர் போட்டு எடுப்பேன். ஓகே. டின்னர் போட்டு குளோரின் போட்டு எடுக்கிறது எடுக்க போகும் இல்லை. ஓகே. நீங்க வளமையா என்னென்ன இதுகள் பாவிக்கிறோம்? நீங்கள் என்னென்ன ரிம்ஸோ, ஊத்தச்சோடா, குளோரின், நீலம். ஊத்தச்சோடானா எனக்கு ஞாபகம் வருது. ஊத்தச்சோடா என்ன இந்த கொதிக்க வச்ச தண்ணியில் அப்படி செய்வீங்களா? இல்லை சும்மா பச்சை தண்ணியில் குளோரினையும் ரிங்ஸோவையும் மூத்தச்சோடாவையும் போட்டு சீலை துண்டில் போட்டு குளோரினை சீலை துண்டில் போட்டு கரைச்சி கல்லுகள் மண்ணுகள் வரும். அப்போ உடுப்பு அரைச்சி இப்படிக்கெல்லாம் ஒட்டியாக்கி போடும் குளோரின். ஓகே. அப்போ குளோரினை கரைச்சி சீலை துண்டில் வச்சு கரைச்சி எடுத்தால் தான் அது முழுக்க எல்லாம் கரை விட்டால் அப்போ அதுக்கெல்லாம் அந்த சீலை துண்டுக்கெல்லாம் கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் கிடக்கும். இப்போ நாங்கள் அன்றாடம் வீட்டில் உடுப்பு துவைக்கிறது தானே, அது நாங்கள் என்னென்ன பிழை விருப்பம் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் துவைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வீட்டில் துவைக்கிறதுக்கு இடையில என்னென்ன பிழைகள் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? நாங்கள் ப்ரஷ் அடித்து ஊற்றேக்கி ப்ரஷ் அடித்து கழுவி எடுக்கிறோம். நீங்கள் சும்மா இப்படி கும்மி போட்டு துவைச்சி போட்டு காய போடுறீங்க. அப்போ நாங்கள் துவைக்கிறதுக்கும் நீங்கள் துவைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே. நீங்கள் இந்த 50 வருஷ பயணத்தில் நீங்கள் இந்த உங்கள் உடுப்பு தார ஆட்களுக்கு உங்களுக்கு மனக்குறை ஏதாவது இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேணும்னு நினைச்சாலோ நீங்கள் ஏதாவது சொல்லி பதிவிடுங்க. கடைசி இதை உங்களுக்கு ஏதாச்சும் என்ன தோணுதோ, இந்த 50 வருஷ வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ அதை நீங்கள் நேரடியாக இப்போ மக்கள்கிட்ட சொல்லலாம். எனக்கு ஒரு தரும் குறை சொல்கிறே இல்லை. ஓகே. குறையும் சொல்கிறே இல்லை. நான் அப்படித்தான், நான் கழுவினா அப்படித்தான். வெள்ளையாவான் துணி பார்க்க பால் மாதிரி தான் இருக்கும். முகம் பார்க்கலாம், உடுப்பில் முகம் பார்க்கலாம். சரி, நன்றி ஐயா, நன்றி. என்னன்னு சொன்னால் உங்களோட அனுபவ பகிர்வு தந்ததுக்கும் அதே நேரத்தில் இவ்வளோ நேரம் உங்களோட கதைச்சதுக்கும் மிக்க நன்றிகள். நீங்கள் உங்களோட தொழிலை இவ்வளோ காலம் இவ்வளோ நேசிக்கிறதும் இவ்வளோ நம்பிக்கையாக செய்வதும் எனக்கு உண்மையாகவே பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நன்றி.